ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து எப்பவுமே சமையல்வே காட்டிட்டு இருக்கோம், பெயிண்டவே காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா லிப்பான் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போறேன். அதுக்கு நிறைய திங்ஸ் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி வச்சு 6 months இருக்கும். வாங்கி 6 months மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி வச்சுட்டு நான் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது, அதனால பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு, நான் இதே இடத்துல உட்காந்து பண்ண போறேன். ஏசிலாம் பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வெயிலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, அதனால ரொம்ப ஹாப்பி. வெயில் வந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை. ஏசி பழைய ஏசி டொரன்னு சவுண்ட் கேட்கும். இப்போ வந்து நம்ம கிராஃப்ட்டுக்குள்ள போகலாம், வாங்க. என்னென்ன வேணும், லிப்பான் ஆர்ட்க்கு என்னென்ன வேணும், நிறைய நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்றேன் என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது. ஃபர்ஸ்ட் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எப்படி செய்யறேன் அப்படின்னு காட்டுறவாங்க. நான் லிப்பான் ஆர்ட் இது நாள் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்கு நான் முறையாக பண்ணவே இல்லை. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். அது எப்படி பண்ண போறேன், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போறேன் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஈஸி தாங்க, எதையுமே நம்ம வந்து கஷ்டம் நினைக்க கூடாது. செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு அது விளக்கங்களை நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் செய்யறவங்களை 2 மணி நேரம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக அதே வந்துடும், செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம், செய்யலாம் வாங்க. லிப்பான் ஆர்ட் செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒயிட் பேஸ் நான் அடிச்சுக்கிட்டேன். நம்ம பண்ணியிருக்க டிசைன் நல்லாவே வெளியில காய நல்லா தெரியும். இப்பதான் அடிச்சிருக்கேன், அடிச்ச உடனே பாருங்க ட்ரை ஆக நம்ம பண்ணியிருக்க டிசைன் இந்த மாதிரி வரும். சரியா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் வந்து நேற்றுக்கு விட்ட ஒர்க்ல இருந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க பாருங்க, ஒரு பேஸ் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இது மாதிரி நிறையா வீட்டில் பண்ணுங்க. என்ன மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, அதுவும் 50 வயசு ஆனவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு தரும், சந்தோஷம் கிடைக்கும், டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டோம், நோய் நம்மளை எதுவும் தாக்காது. ஏன்னா நோய் ஏன் தாக்காது அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக மைண்டை வச்சுருப்போம். அப்போ நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எந்த உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம குழந்தைங்க இதை பார்த்து கற்றுக்குவாங்க, நம்ம முன்னுதாரணமாக இருப்போம். வாங்க போகலாம். என் சேனல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோட் அடிச்சிட்டேன். இப்போது நம்ம இது நம்மளுக்கு உள்ளே இருக்க விஷயம் தெரியாதுன்னு நினச்சிக்க கூடாது. நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்க விஷயம் லேஸாக தெரியும், இதுலேயே நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, இதிலலாம் வந்து இந்த கிளேவை நான் ஆல்ரெடி ரெடிமேட் கிளே வச்சுருக்கேன். இதை வந்து நான் இது யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிளே இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். என்ன கிளேனா இந்த இது இருக்குல்ல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அப்புறம் கிளே பவுடர், இதை வாங்கி நீங்கள் வந்து இது ஒயிட் கம் இருக்கு இல்லையா, ஃபெவிகால், அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். நான் எனக்கு வந்து இப்போ எனக்கு அந்த பவுடர் இல்லை, எனக்கு இது கிடச்சிருக்கு, அதனால நான் இதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? சவுதியில் கிடச்ச இதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எங்களோட சேனலுக்குள்ள வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் செய்யறதுக்கு எல்லாம் எடுத்துட்டேன், அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்ல பெயிண்டிங் நல்லா இதாகிட்டு இருக்கு. இப்போ நான் இதில் வந்து எடுத்த உடனே இந்த டிசைன்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த அவுட்டர் டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். எதுனா கிளே வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோம். எனக்கு இங்கே கிளே வந்து ஏர் ட்ரையாக இருக்குது, அதனால ஏர் பட்டாலே இதாகிடுது. அதனால் இப்போ நாங்கள் இங்கே இருக்க இப்போ கிளைமேட்டில் வந்து ஏசிங்கிறதுனால எனக்கு டக்குமே அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஊரில் எப்படி இருக்கும் தெரியல, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். இப்போ ஸ்டிக் பண்ணிக்கணும். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இது நான் போடுவேன். அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நான் காட்ட வேணாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம், போகலாம். வருமானத்துறீங்க வந்து இந்த இதுக்கு வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுது. எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. இங்கே பாருங்க, இதை வந்து போட்டு தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கு கம் 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 கம். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம்.
லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி அதை ஒட்டிக்கலாம். சரியா? கட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கனாலும் போதும். உங்களுக்கு எதில் வசதியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் அடுத்து இதுக்கு இப்படி போகிறேன். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அப்படியே ஒட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அளவாக ஃபில் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. என்ன ஒரு சில சமயத்தில் ரொம்ப கொட்டிடும், அளவுக்கு அதிகமாக கொட்டிடும். டென்ஷன் ஆக வேண்டாம். எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக செய்யணும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் பொறுமை இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லா பொறுமையே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் மாதிரி ஒரு சென்டரில் இது கொடுத்துருவோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுவோம். சரியா? அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டியதான் நான் வந்து இப்போது சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்படி எல்லாத்தையும் நான் ஊட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டு ஒரு கவரில் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இங்கே வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுங்கிறதுனால நான் வந்து இப்போ அவசரமாக பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பொறுமையாக அதை காட்டன் செய்யலாம் அப்படின்னா எனக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இங்கே வந்து இப்போ ஏற்கனவே நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா கூட இங்கே எங்களுக்கு ரொம்ப இங்கே ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால டக்கு 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 டக்குன்னு செய்யணும். ட்ரை ஆயிடுது, டக்குன்னு ட்ரை ஆயிடுது. எடுத்து திருப்பி பண்றியா? நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி இதாகுது. இங்கே ரொம்ப ட்ரையாக இருக்கனால ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால சேஃப்டி கரெக்டாக வர முடியும். அழகாக போயிட்டு இருந்தது கெடுக்குது. எதற்கென்று மனம் வளரக்கூடாது. வர்றது வரட்டும் அப்படின்னு போயிட்டே இருக்கணுங்க.
எனக்கு இங்கே வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே ட்ரை ஆகி பண்ண விட மாட்டேங்குது. இருந்தாலும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் விட மாட்டேன். தளர்ந்து போகாத மனத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவ் உள்ளவ. அதனால் நான் ஏதோ பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பாருங்கள், இந்த இது பண்ணிட்டேன். இந்த மோட்டிவ் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். சரியா? இங்கே பயங்கர ஹாட், செய்ய காஞ்சி போயிருந்ததுனால முடியல. இருந்தாலும் செஞ்சுட்டேன். இம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி இதில் வச்சு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்க இஷ்டம் தான். நான் இங்கே சும்மா சிம்பிளாக இது பண்ணுறேன்னா எனக்கு இப்படி இருந்தால் போதும் ரஃபா அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பண்ண தோணுதோ, உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி இப்படி குத்தி பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு வரலாம். சரியா? எனக்கு இந்த மாதிரி பண்ணி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். சரியா? இதுமாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தான். இப்படி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இனி கூட இங்கே பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். பண்ணிட்டு இந்த மாதிரி ஒயிட் அடிச்சுட்டேன். இதுக்கு மேலே மறுபடியும் கிளாஸ் மிரர் ஸ்டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணும்போது இனிமே எக்ஸஸாக நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னு காட்டுறேன். பாருங்க, பண்ணிட்டேன். நான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இது அவ்வளோ எனக்கு கிளீனாக பர்ஃபெக்டாக வரல. ஏன்னா இங்கே சீக்கிரமாக ட்ரை ஆயிடுறதுனால நான் பண்ணுறதுக்குள்ளே இது ட்ரை ஆயிடுது. அதனால பெரிய கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணினேன். ஆனால் பரவாயில்ல, ஓகே, நாட் பேட். எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. பயங்கர வைப்ரண்ட் பிரைட் கலர்ஸ், ரொம்ப அழகா இருக்குங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வேற ஒன்று பண்ண போறேன். பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா?